அவரோட முடிவு என்னன்னா, அவர் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. என்ன முடிவு தெரியுமா? இவன் என்ன முடிவு எடுக்கிறான்னு அந்த முடிவு எடுக்கின்றான்னு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. கை புரிஞ்சவங்க மட்டும். இங்க பாருங்க, வேற யாரும் முடிக்க முடியாது உங்க ஓட்டத்தை. திரும்ப சொல்றேன், உங்க ஓட்டத்தை யாரும் முடிக்க முடியாது. உங்க ஓட்டத்தை நீங்க தான் முடிக்கணும். உங்க ஓட்டத்தை நீங்க தான் முடிக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. பவுல் சொல்றான், நான் தான் முடிச்சேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, எனக்கு I want to be with Christ and also I want to work for Christ. உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, இருந்தா for Christ. ஆனா நான் செத்துட்டேனா with Christ, அவரோட இருப்பேன். ரெண்டுமே ஆசை. அதனால இப்ப எதை செலக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றான். நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த வசனத்தை வாசிமா, தெரிந்து கொள்ள வேண்டியது ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால், சரீரத்தில் நான் பிழைச்சிருந்தா என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியே. அண்டர்லைன் த வேர்ட். வாழ்வா சாவா நீ தான் தெரிஞ்சுக்கணும். போதுமா முடிந்ததா நீ தான் தெரிஞ்சுக்கணும். எத்தனை வயசுல வாழன்னு விரும்புறீங்க? எல்லாம் அவர் கையில இருக்கு சார். உங்க கையில இருக்கு சார். உங்க கையில இருக்கு. அதுல என்ன போட்டிருக்காரு? என்ன போட்டிருக்கு? நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். எல்லாம் சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது. பவுல் பாருங்க, இங்க பாருங்க, நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். என்ன பிரதர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, வெர்னா எடுப்போமா ஹோண்டா சிட்டி எடுப்போமா? ரெண்டும் எடுக்கிறதுக்கு எனக்கு திராணி இருந்தா தான் இதுவா அதுவா நான் யோசிக்க முடியும். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க சொல்றீங்க ஹோண்டா சிட்டி எடுங்க, அப்படியா? ஏன் நான் யோசிக்கிறேன்? ரெண்டு என் கையில இருக்கு. பவுல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். பக்கத்துல யோசி, என்ன சார் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வயசு 80 தாண்டிருச்சு. சரி, ஓட்டத்தை முடிச்சிருவோமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வோமா? என்னங்க அது எப்படிங்க? நீங்க நினைச்சா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? எக்ஸ்டெண்ட் பண்றது எல்லாம் எங்க கையில தான் இருக்கு. நான் தெரிந்து கொள்ள வேண்டியது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? 70, 80, 120, 120. மனுஷன் வாழ போற வருஷங்கள் 120 இல்லையா? சொல்லுங்க. மினிமம் பைபிள் சொல்லுது நீங்க வாழ்ற வருஷம். நீங்க ஓகேன்னீங்கன்னா ஆமென், 2 பேர் ஒருமனப்பட்டா நடந்துரும். நான் கூட விரும்புறேன் இயேசு நாமத்துல. அல்லேலூயா. எப்படி இந்த பேட்ச் என் கூட இருப்பீங்களா இல்ல அடுத்த பேட்சுக்கு போயிடுவேன் நான்? எப்படி இருப்பீங்களா? அல்லேலூயா. கைத்து பேசுங்க, பேசுங்க, பைபிள் வார்த்தையை பேசுங்க. நல்லா கவனிங்க. முடிந்தது என்று சொன்னார் இயேசு, போதும் என்று சொன்னான் எலியா, முடித்தேன் என்று சொன்னான். பவுல் சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். நான் அடுத்து வாசிமா. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ரைட்டு. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. இங்க இருந்து பிரிஞ்சு அங்க போறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு. அது அதிக நன்மையா இருக்கும். அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். உங்களுக்கு அவசியம். நான் இருந்தா உங்க கூட இருக்கணும், அது உங்களுக்கு அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு. இங்க பாருங்க, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது மரணத்தையும் ஜீவனையும் பேசு. நான் தெரிந்து கொள்ள. இங்க பாருங்க, உங்க ஜீவன் நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாழலாம். வாழ நினைத்தால் வாழ. வழியா இல்லை இல்லையா? சொல்லுங்க. நீங்க நினைக்கணும். நினைக்கிறீங்களா? எதை தெரிஞ்சுக்கிறீங்க? எல்லாம் அவர் விட்ட வழிங்க. அவர் சொல்லிட்டாரு உன்னோட வழின்னு. ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட சித்தத்தை பத்தி பேசினார். நல்லா கவனிங்க, டாப் சீக்ரெட். நான் சொன்னேன், எல்லாமே நீங்க நினைக்கிறதா நடக்கும்ன்ற சொல்றாங்க. இல்லப்பா, நீ நினைக்கிற நடக்கும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீ நடக்கும். இல்ல, நீங்க நினைக்கிறதான். என் சித்தமே அதான்டா. என்ன சித்தம்? இப்ப அவர் சித்தம் மனசுல இருக்கு. என் சித்தத்தின்படி ஆகுன்றார். நீ நேரா போய் அவர் மனசை திறக்கிறீங்க. திறந்த அவர் சித்தம் என்னன்னா, அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. கை தட்டுங்க. Do you understand what I said? Yes. The decision of God is the decision of myself. அவரோட முடிவு என்னன்னா, அவர் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. என்ன முடிவு தெரியுமா? இவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அந்த முடிவு எடுக்கின்றான்னு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. கை புரிஞ்சவங்க மட்டும்
நான் எத்தனை வருஷம் வாழ்வேன்னு அவருக்கு தெரியும். அவர் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. என்ன முடிவு எடுத்து வச்சிருக்காரு? அவன் எத்தனை வருஷம் வாழ விரும்புறானோ அத்தனை வருஷம் அவனை வாழ வைப்போம் அப்படின்ற முடிவு எடுத்து வச்சிருக்காரு. கை தட்டுங்க. ஆமென். ஓட்டத்தை முடித்தேன்,